கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1228 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 131 பிற்பகுதி சொல்லுகிறது, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதில்லை. என்னுடைய ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. ஒரு தாய் குழந்தையை தீற்றுகிறதை போல அதை காட்டிலும் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். ஒரு மனிதன் தனக்கு மிஞ்சின பெரிய காரியங்களிலே தலையிடக்கூடாது என்று சொல்லி வேதாகமம் அறிவுரை வழங்குகின்றது. கார் ஓட்டுகிற டிரைவர் ட்ரெயின் ஓட்ட முடியாது. ட்ரெயின் ஓட்டுவதற்கென்று தனி பயிற்சி எடுக்க வேண்டும். ட்ரெயின் ஓட்டுகிற பைலட் விமானம் ஓட்ட முடியாது, தனியாக பயிற்சி எடுக்க வேண்டும். இல்லை, விமானம் ஓட்டுகிறேன், நான் கப்பல் ஓட்டி விடலாம் என்று நினைக்க கூடாது, அதற்கு தனி பயிற்சி எடுக்க வேண்டும். எனவேதான் வேதம் மனிதர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறது. உங்களுக்கு மிஞ்சின பெரிய காரியங்களிலும் கருமங்களிலும் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டீர்களானால் உங்களுக்கு ஆபத்து. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளிலே, பெரிய காரியங்களிலும் மிஞ்சின கர்மங்களிலும் தலையிடாமல் இருங்கள். உங்களுக்கு ஏற்ற காரியங்களை செய்யுங்கள். உங்கள் சக்திக்கு ஏற்ற காரியங்களில் ஈடுபடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியங்களிலே காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பெரிய காரியங்களிலும் மிஞ்சின கர்மங்களிலும் மனிதர்கள் ஈடுபடாதபடி அவர்கள் திறமைக்கு தக்கதாக அவரவர்கள் காரியங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு மனிதன் கையிட்டு செய்கின்ற பிரயாசம், ஒரு மனிதனால் முடிகின்ற வேலையை அவன் செய்ய முற்படுகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு அந்த வேலையை செய்ய உதவி செய்வீராக. பெரிய காரியங்களிலே ஈடுபட நினைக்கிற மகனே, மிஞ்சின கருபங்களில் ஈடுபட நினைக்கிற மகனே, உனக்கு ஏற்ற காரியங்களை செய். உன்னால் முடிந்த காரியங்களை செய். ஜெயமோ கர்த்தரால் வரும். நீ ஜெயிக்கிறவனாகவும் ஜெயங்கொள்ளுகிறவனாகவும் வாழுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.